ஆன்லைன் கேம்ஸ் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான வீடியோஸ் வந்து நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். அதை இப்போ பார்த்த நண்பர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதுவுமே பண்ணலை, லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு அந்த மாதிரி அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை இது வந்து ரியல் கேம்ஸை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ ப்ரெடிக்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு வேறான ஃபுட்பால் இந்த மாதிரியான விளையாட்டுகளாக இருக்கலாம், எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்சில் நடக்க போகிற சில விஷயங்களை நம்ம வந்து கெஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கெஸ் பண்ணது வந்து அதில் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து பரிசுகள் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12லேருந்து ஒரு 20 கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸில் லீடர் போர்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய வந்து பணம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கான வந்து ப்ரூஃப்ஸும் வந்து நம்மள்ட்ட வந்து இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனோட டீடைல்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதன் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் போனஸாக வந்து 100 rupees வந்து தருவாங்க. ஸோ இதை நம்ம வந்து கேம் விளாட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரொஃபைல் பேஜில் வேலட் அப்படிங்கிறதுல 100 rupees வந்து ஆட் ஆயிருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோம் பேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல், கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லி நிறைய டேப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஆலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேமோட லிஸ்ட்டுமே அதில் வந்து இருக்கும். அந்த மாதிரி கிரிக்கெட், ஃபுட்பால் தான் ஒரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஃபெமிலியரான கேட்டகரியிலேருந்து ஒரு கேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குற கேம் எல்லாமே ரியலாக நடக்க போகிற கேம். ஸோ நடக்க போகிற கேமுக்கு தான் நீங்கள் வந்து கெஸ் பண்ண போகிறீங்க. இப்போ மேட்ச் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததான் ஸ்டார்ட் மேக்கிங் பிக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆயிருச்சு. இதில் வந்து கீழே வந்து நமக்கு 2 சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சாய்ஸ்ல நீங்க எதை வேணாலும் வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க சூஸ் பண்ற ஆன்சர் கரெக்டா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து +10 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க சூஸ் பண்ற ஆன்சர் தப்பா இருந்தது அப்படின்னா -4 பாயிண்ட்ஸ் வந்து இதுல வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுல 3 லைஃப் லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 லைஃப் லைன்ஸை யூஸ் பண்றது மூலமா நம்ம வந்து மார்க்ஸ் வந்து கூட வாங்க முடியும். எக்ஸாம்பிள் கீழே இருக்கிற அந்த 2x அப்படிங்கிற லைஃப் லைனை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ற ஆன்சர் கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்டுக்கு பதிலாக 20 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 2x அப்படிங்கிற லைஃப் லைன். நெக்ஸ்ட் இருக்க லைஃப் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நோ நெகட்டிவ். இந்த லைஃப் லைனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதற்கு பதிலாக 0 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லைஃப் லைனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது இருக்கிற லைஃப் லைன் ஆடியன்ஸ் போல். இந்த ஆடியன்ஸ் போல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஓட் பண்ணவங்க வந்து எத்தனை சதவீதம் பேர் வந்து இந்த பாயிண்ட் ஓட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு அதிக பேர் எதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து உங்களுடைய ஆன்சராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு கொஸ்டினும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 க்ளூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே அந்த பாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் இருக்கிற அந்த ரெஃபரன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது லாஸ்ட்டாக வந்து அவங்க அது மாதிரி விக்கெட் எடுத்தாங்களா இல்லையா, இல்லை வந்து எப்படி வந்து அவங்களோட ஸ்கோர் இருந்தது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ரொம்பவே வந்து நம்ம பக்கத்துலேயே அந்த கெஸ் வந்து பண்ணிடலாம். 1-2 கொஸ்டின் தான் வந்து தப்பாக இருக்குமே ஒழிய மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த கேள்விகள் வந்து இருக்குது. இப்போ எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணதுக்கப்புறமாக நமக்கு வந்து திரும்பவும் வந்து ஒரு ரிவ்யூ வந்து திரும்ப வரும். நம்ம வந்து என்ன கொஸ்டின் அவங்க கேட்டாங்க, அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி என்னென்ன லைஃப் லைன்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட்டில் வந்து வரும். நீங்கள் ஒரு வாட்டி வந்து திரும்ப வந்து செக் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ பாருங்கள் டாப்பில் ஜாயின் அ கான்டெஸ்ட் டு வின் ப்ரைஸஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸஸ் வந்து வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்சர் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரெடியாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஆன்சர்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. இந்த கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணுற மாதிரியான கான்டெஸ்ட் இருக்குது. அது மாதிரி பணம் கொடுத்து ஜாயின் பண்ணுற கான்டெஸ்ட்டும் வந்து இருக்குது. அது மாதிரி அதிக லெவலில் பணம் கொடுக்குற கான்டெஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிந்த அளவு இதில் வந்து நல்லா பழகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அமௌண்ட் இருக்கிற மாதிரியான கேம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரியான கண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுடைய வாலெட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் மணி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய பேடிஎம்ல இருந்து நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரோமோ பேலன்ஸில் இருக்கிற அந்த பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணி விளையாண்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரியல் மணியை வந்து யூஸ் பண்ணி விளையாடலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து பிடிக்கல, அது உங்களுக்கு ஒத்துவராது நினச்சிங்க அப்படின்னா அதோட வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண வேணாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக நிறையா கான்டெஸ்ட் லிஸ்ட் வந்து இருக்கும். அது குறைந்த அமௌண்ட்லேருந்து அதிக அமௌண்ட் வரைக்கும் நிறையா கான்டெஸ்ட் லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்டெஸ்ட் லிஸ்ட்டையும் நீங்கள் ஒரு கான்டெஸ்ட்டையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த கான்டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எத்தனை ரேங்க்லேருந்து எத்தனை ரேங்க் வந்து எடுத்தால் வந்து ப்ரைஸ் வந்து கிடைக்கும், எது எடுத்தால் கிடைக்காது, அது மாதிரி அந்த கான்டெஸ்ட்டுக்கான ரூல்ஸ் என்ன, அதில் லீடர் போர்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரூல்ஸுமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கான்டெஸ்ட்லேயும் வந்து இது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கான்டெஸ்ட் வந்து ஒத்து வருதோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
அது மாதிரி சில கான்டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே சேஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளே சேஃப் அப்படிங்கிற கான்டெஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய என்ட்ரி ஃபீ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து மினிமமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கேரண்டடாக உள்ள அந்த மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரி ஃப்ரீ கான்டெஸ்ட்டும் வந்து இருக்குது, ஃப்ரீலையும் போய் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மை கான்டெஸ்ட் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண கான்டெஸ்ட் எல்லாமே அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஒரு நேரத்தில் வந்து ஒரு கான்டெஸ்ட்டில் 2 கான்டெஸ்ட் நீங்கள் எத்தனை கான்டெஸ்ட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதோட ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி மேட்ச் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்து கேஷ் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீ மேட்சஸ் இல்லைனா மினிமம் அமௌண்ட் உள்ள மேட்சஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து போய்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.